ஓம் சஹ்னா பவது சஹ்னோ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्. मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. நிரோதம் இந்த ஸ்கந்தத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. நிரோதம் என்று பார்த்தோம். நிரோதம் மனம் குண வியாபாரத்தினால் தடுக்கப்பட்டு ஷரீர அபிமானத்தினால் மோகவயப்பட்டு தேக அபிமானத்தினால் கர்மவயப்பட்டு மீண்டும் மீண்டும் இந்த அகங்காரி பிரவೃத்தியை நோக்கியே போவதிலிருந்து இவனை நிரோதம் செய்து, இவனுடைய மனதை நிகிரகம் செய்து தடுத்து நிறுத்தி இறைவனின்பால் கொண்டு சேர்க்கக்கூடிய சாதனம் என்னவோ அதை நமக்கு காட்டக்கூடியதுதான் இந்த 10வது ஸ்கந்தத்தினுடைய சாரம். இப்ப இங்கே அதற்கு உண்டான உபாயம் சொல்லப்பட வேண்டும் அல்லவா? அதை ஆரம்பிக்கின்றார். நாம் பார்த்தோம், கம்சன் தன்னுடைய தங்கையையும் தங்கையினுடைய கணவரையும் ரதத்திலே ஏற்றி அவர்களுடைய இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கலாம் என்று போக, அஷரீரி வாக் என்பது இவனுடைய காதிலே வந்து விழ, 8வது குழந்தை, இவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையானது உன்னை கொல்லப் போகிறான். என்ன அழகான உபமானம் பாருங்கள். என்ன அழகான கதை வடிவத்திலே பேசப்படுகின்றது. ஏன் 8வது குழந்தைன்னு சொல்லணும்? 10வது குழந்தைன்னு சொல்லியிருக்கலாம், 2வது குழந்தைன்னு சொல்லியிருக்கலாம். ஐந்தாவது குழந்தைன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது முதல் குழந்தைன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் 8வது குழந்தை கொல்லப்பட வேண்டும்?
அஷ்டமூர்த்தி பிருத் தேவ பூஜனம். இந்த சரீரம் 8 வஸ்துக்களால் ஆனது. பகவான் கீதையில சொல்றார் அல்லவா, பூமிராபோ நலோ வாயு கம் மனஹா புத்தி ஏவச்ச அகங்கார இதியம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. என்னுடைய பிரகிருதி அபரா பிரகிருதி 8 ரூபத்தில் இருக்கிறது. பின்னா பிரகிருதி அஷ்டதா. என்னுடைய அபரா பிரகிருதி 8 வடிவமாக இருக்கிறது. ஆனால் நான் அதிலே ஏகமாக இருக்கிறேன், பரா மேலானவனாக இருக்கிறேன். அப்போ பரமாத்மா தான் அபரா பிரகிருதியாகவும் இருக்கார், பரமாத்மா தான் பரா பிரகிருதியாகவும் இருக்கார். பிரகிருத்தினா என்ன அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. ஏன்னா அந்த வார்த்தைகள் சொல்லும் போதே நமக்கு என்ன பிரகிருதி பிரகிருதிங்கிறாரு, என்னது பிரகிருத்தினா? நாம மறுபடியும் கபில கீதாவுக்கு போகணும். பிரகிருத்தினா என்னன்னு கேட்க. பிரகிருதி பிரகிருத்தியினுடைய வடிவமாக, பிரகிருதியானது 8 வடிவங்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. பிரகிருத்தினா என்னன்னு சொல்லுங்களேன், என்ன குறைஞ்சு போறீங்களா அப்படின்னு கேட்கலாம். மூல பிரகிருதி என்பது குணவிகாரம் இல்லாத நிலையிலே இருந்தால் அது மூல பிரகிருதி, இறைவனுடைய சக்தி. அதுல எந்த மலினத்தன்மையும் இல்லை, எந்த சலனமும் இல்லை அப்படின்னா அது இறைவனுடைய சக்தி. அதுக்கு பேர் மூல பிரகிருதி என்று பெயர். அந்த இடத்துல இறைவனை தவிர வேற யாரும் இல்லை. மூல பிரகிருதியானது குணங்களாக பரிணமிக்காமல், வாசனைகளாக பரிணமிக்காமல், படைப்பாக வெளிப்படாமல், இந்த 3 ஞாபகம், இந்த 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். இப்போ குணங்களாக பரிணமிக்காமல், வாசனைகளாக பரிணமிக்காமல், படைப்புகளாக பரிணமிக்காமல் இருக்கக்கூடிய நிலை மூல பிரகிருதி. அப்ப அங்க யார் இருக்கா? பரமாத்மா மட்டும் இருக்கார். இதைத்தான் உபனிஷத் சொல்லுகிறது. சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத். சௌமியா, மாணவனே, நீ எதையெல்லாம் இப்பொழுது பார்க்கிறாயோ இவையெல்லாம் இதமக்ர ஆசீத். ச ஏவ சௌமிய இதமக்ர ஆசீத். அந்த ஆத்மா மட்டும் தானப்பா முன்னாடி இருந்தது, அது மட்டும்தான். நீ இப்போ இருக்குன்னு சொல்லக்கூடியது எல்லாமே அங்க இருந்தது, அது மட்டும்தான் இருந்தது. சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத். எப்படி இருந்ததா? ஏகமேவாத்விதீயம் பிரம்ம. அப்போ பிரகிருதி, மூல பிரகிருதி அப்படின்னு வரும்போது அது குணமாக, திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா உள்ள போகணும் ஆழம், குணமாக பரிணமிக்காமல், வாசனைகளாக பரிணமிக்காமல், படைப்பாக பரிணமிக்காமல், மூல பிரகிருதியாக மட்டும் இருந்தால் முழு சக்தி ஸ்வரூபமாக இருக்கும்போது அங்க பரமாத்மா மட்டும் இருக்கார்.
படைப்பு என்பது இல்லை, குணங்கள் இல்லை, வாசனைகள் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப யாரெல்லாம் இல்லைங்க? நான் இல்லை, உலகம் இல்லை. எப்பொழுது இந்த மூல பிரகிருதி குணமாக பரிணமிக்கிறதோ அப்போ அந்த குணத்தோட இவர் சேர்ந்து வர. யார் ஒருவர் ஏகமாக இருந்தாரோ, யார் ஒருவர் ஏகமாக இருந்தாரோ அவர் இந்த மூன்று குணமானது பரிணமிக்கும் போது, நீங்க உடனே கேட்க கூடாது அந்த மூல பிரகிருதி அப்படியே இருந்திருக்க வேண்டியதுக்கு தேவையில்லாமல் பரிணமித்தது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது பரிணமிச்சது, அவ்வளவுதான். ஏன் பரிணமித்தது, எப்பொழுது பரிணமித்தது, அதெல்லாம் தெரியாது. அனாதி. எப்பொழுது ஏன் என்பதற்கு கேள்வி என்பது இல்லை. இப்போ உனக்கு வியாதி இருக்கா, மருந்து தருகிறேன். எப்பொழுது முதல்ல இது மாறியது, ஏன் மாறியது, யார் மாற்றினா, தெரியாது. அதற்கு எல்லாம் அந்த ஆராய்ச்சிக்குள்ள போனால் நமக்கு விடை என்பது இல்லை. அப்போ இந்த குணமானது பரிணமித்து வரும்போது இந்த சக்தியானது மூன்று குணங்களாக பரிணமிக்கிறது. சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த மூன்று குணங்களாக பரிணமிக்கும் போது அதுல இந்த ஆத்மா தன்னை இணைத்துக் கொள்கின்ற நேரத்திலே அவருக்கு பெயர்தான் நாராயணன் அல்லது கடவுள் அல்லது ஈஸ்வரன், ஏதோ ஒரு பெயர் கொடுத்துக் கொள்ளுங்கள். இங்கதான் இந்த இறைவனை படைத்தல் என்கின்ற ஒரு தோஷமானது வருகிறது. உண்மையிலேயே இறைவன் படைக்கப்படவில்லை, இறைவன் படைப்புக்கு உரியவனும் இல்லை. இறைவன் தன்னைத்தானே படைத்துக் கொண்டு உலகத்தையும் படைக்கவும் இல்லை. ஆனா இந்த படைப்புன்னு ஒண்ணு உலகத்துல இருக்குன்னு சொல்றதுனால அப்போ நாம் யாரை படைக்க வேண்டியிருக்கிறது? ஈஸ்வரன் அல்லது நாராயணன் ஒருத்தரை படைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றோம். அப்பதான் நாம படைப்பு எப்படி கிரமமாக வருகின்றது என்பதை சொல்ல முடியும். அதுக்காக நம்ம அந்த படைப்பை ஏற்படுத்தி அப்புறம் இல்லைன்னு சொல்ல போறோம். அப்போ முதல் நிலையில மூல பிரகிருதி பரமாத்மா தன்னுடைய சக்தியோட நிம்மதியா இருக்காரு, ஒண்ணும் கிடையாது. ஏகமேவா த்விதீயம் பிரம்மா. இந்த மூல பிரகிருதி குணமாக பரிணமிக்கும் போது அதுல இந்த ஆத்மாவுடைய சைத்தன்யம் விழுந்ததுன்னா அப்போ இந்த மூல பிரகிருதியானது இப்ப என்ன எடுத்து முக்குணமாக மாறிவிட்டது, திரிகுணாத்மிகா. அப்போ அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம், மாயா. மூல பிரகிருதி தான் மாயா அப்படிங்கிற ஒரு பெயரோட வருது. மூல பிரகிருதி மாயா. அப்ப இந்த மாயையோட சேர்ந்திருக்கக்கூடிய பிரம்மன் இருக்கார் அல்லவா, மாயையோட சேர்ந்திருக்கிற பிரம்மன் என்னவா மாறுறார்? அவருக்கு ஒரு பெயர் கொடுத்துரும், மாயா சகித பிரம்மன் ஈஸ்வரா. மாயா சகிதம், மாயாவோட சேர்ந்திருக்கின்ற பிரம்மன், அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம், ஈஸ்வரன் அல்லது நாராயணன். ஏதோ ஒரு பெயர் கொடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெயர் கொடுக்கணும் அல்லவா, அந்த சக்திக்கு ஒரு பெயர் கொடுக்கணும் அல்லவா. கலெக்டர், டிஆர்ஓ, தாசில்தார், ஏதோ ஒரு பெயர் கொடுக்கிறோம் அல்லவா. அதே போல ஒரு பெயர் கொடுக்கணும். மாயையோட சேர்ந்து முக்குணமான வடிவத்தோட வரும்போது இவர் இங்க வந்துடுறார், ஈஸ்வரனாக வந்துடுறார். இப்போ இந்த பிரம்மன் இங்க வந்தாச்சு. இங்க வந்துட்டாருன்னா இங்க இல்லையாடான்னா எப்போது இருக்கார். இவர் இல்லாமல் இல்லை,
சதா சர்வ காலம் இருந்தேதான் இருக்கார். அவருடைய சைத்தன்யமானது இதுல விழுந்த உடனே இது என்ன பண்ணுகிறது? படைக்கக்கூடிய சக்தி படைத்ததாக மாறுகிறது. தோற்றத்துக்கு எல்லாவற்றையும் உட்படுத்தக்கூடிய சக்தியாக மாறுகிறது. அப்போ இதுல பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிம்பத்துக்கு ஒரு தோற்றம் வந்து விடுகிறது. அந்த தோற்றம் தான் ஈஸ்வரன். இப்போ இவர் இந்த மாயை இல்லாமல் போனாலும், மாயை இல்லாமல் போகும்போது இந்த மாயையிலே பிரதிபலித்த ஈஸ்வரனும் இல்லாமல் போயிடுவார். ஆனா யார் இருப்பா? இந்த மூல பிரகிருதியும் இருக்கும், பிரம்மனும் இருப்பார். மூல பிரகிருதியும் பரமாத்மாவுடைய சக்தியும் இருக்கும், பரமாத்மாவும் இருப்பார். எது இல்லாமல் போனாலும், 3 குணங்கள் இல்லாமல் போனாலும், 3 குணத்திலே பிரதிபலித்த ஈஸ்வரன் இல்லாது போனாலும் இவர் இருப்பார். ஈஸ்வரன் இல்லாது போவாரா? ஈஸ்வரன் இல்லாது போய் தான் ஆகணும். 3 குணம் வந்தால் ஈஸ்வரன் வருவார். 3 குணம் இல்லை என்றால் ஈஸ்வரன் இல்லை. அப்ப யார் இருப்பா? பரமாத்மா இருப்பார். சரி, 2வது படிக்கு போயிருக்கோம். பிரம்மன் மூல பிரகிருதி, மாயா ஈஸ்வரன். 3வது நிலையிலே இந்த மாயையானது இன்னும் பரிணமித்து கீழே வருகின்ற நேரத்திலே முக்குணமானது மலினப்படும் போது, சத்துவம் ரஜஸ் தமஸானது மலினப்படும் போது இங்க என்ன நடக்கிறது? வாசனா என்பது வருகிறது. வாசனானா என்னது? மனப்பதிவுகள். ஒரு விஷயத்தை பழகி 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 அந்த பழக்கத்தினால உண்டான எண்ண பதிவுகளானது மனதிலே வருகிறது. அந்த பதிவுகள் மனதில எதுவரைக்கும் இருக்கிறதோ அந்த வாசனை தான் என்ன செய்கின்றது? சூக்ஷ்ம சரீரம் முழுக்க வியாபித்து படைப்புக்கு காரணமாக அமைகிறது. அப்போ வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய படைப்பு, இந்த வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய படைப்பு வரும்போதுதான் இங்க யார் வரா? பிரம்மாஜி என்பவர் வரார். பிரம்மாஜி இந்த வாசனைக்கு ஏற்ப படைப்பை பண்றார். இப்ப புரிகிறதா? பிரம்மாஜிட்ட போய் எனக்கு அது வேண்டும் கொடு, இது வேண்டும் கொடுன்னு கேட்கிறார்கள், கொடுக்கிறார். அவர் ஒரு விஷயத்தை படைக்கிறாருன்னா அவருக்குன்னு சுதந்திரம்லாம் கிடையாது. நம்முடைய 3 குணத்தில் இருக்கக்கூடிய எண்ண பதிவுக்கு ஏற்ப அவர் சமைத்து கொண்டே இருக்கிறார். உலகத்தை சமைத்து கொண்டே இருக்கிறார். வாசனைக்கு ஏற்ப உலகங்களானது சமைக்கப்படுகிறது. அப்போ 3வது படைப்பு என்பது வருகிறது, சூக்ஷ்மமான படைப்பு என்பது வருகிறது. இந்த இரண்டும் சேர்ந்து இப்ப இந்த ஈஸ்வரன் தான் எங்க வந்துட்டார்? வாசனாரூபமாக இருக்கக்கூடிய மனதுக்கு வரும்போது பிரம்மாஜியாக வருகிறார். முதல் நிலையிலே, அதாவது பிரகிருதி, மூல பிரகிருதி பிரம்மன் நிலையிலே படைப்பே இல்லை. ஈஸ்வரன் மாயை நிலையிலே முதல் படியிலும் படைப்பிலே எந்த தோஷமும் இல்லை. 2வது படைப்பு வருது அல்லவா? அந்த 2வது படைப்புலதான் விதவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை போல பார்க்கிறோம். ஆனா அங்கும் கூட குறைவான தோஷங்கள், குறைவான ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை போல இருக்கிறது.
ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்து ஈஸ்வரனும் பிரம்மாஜியும் ஹிரண்ய கர்ப்பனும் சேர்ந்து இன்னும் வாசனையானது இன்னும் ஸ்தூல நிலைக்கு வருகின்ற நேரத்திலே, இன்னும் முழுமையாக மொத்தமாக மலினப்படுகின்ற நேரத்திலே அப்போ வெளிப்படக்கூடியதுதான் இந்த காரிய உலகம், காரிய பிரபஞ்சம். ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம். வியஷ்டி ஸ்தூல சரீரம், சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம். ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம். இப்போ இதுதான் அவங்களுக்கு பேட்டர்ன். வேதாந்தத்தினுடைய பரிபாஷையில இது புரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷன் பண்றது ரொம்ப ஈஸி. இது புரியலன்னா நீங்க வேதாந்தம் எவ்வளவு வருஷம் கேட்டாலும் எங்கிருந்து பேசுகிறாரே நமக்கு புரியாது. இப்போ நமக்கு ஏன் இதை இவ்வளவு விரிவா பேச வேண்டியிருக்கிறான்னா, 8வது குழந்தையானது உனக்கு அழிவை ஏற்படுத்தும். இப்ப அதுக்குதான் வரணும் நாம. அதற்கு எதுக்கு இவ்வளவு ஈக்குவேஷன்லாம் கொடுக்குறீங்கடான்னா, அது கொடுத்தாதான் இந்த கதையினுடைய அம்சம் புரியுமே தவிர, இல்லைன்னா 8வது குழந்தை நம்மளுக்கு கதையை கேட்டு போக வேண்டியதான். இப்போ ஸ்தூல பிரபஞ்சம், அப்ப நாம் என்ன பார்த்தோம்? மூல பிரகிருதியானது குணமாக வாசனைகளாக படைப்பாக வராத பொழுது அது மூல பிரகிருதி. இப்ப இந்த மூல பிரகிருதி என்ன ஆயிடுத்து? குணங்களாக வாசனைகளாக மனமாக, மனமாக, மனம்தானே உலகத்தை படைக்கிறது. ஸ்தூல பிரபஞ்சமாக இந்த மூன்றாகவும் பரிணமிக்கும் போது அதுல இந்த பிரம்மன் வந்து சேர்ந்தார்னா அவர் எப்படியெல்லாம் மாறுறார்? மாயையோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம், ஈஸ்வரன். முக்குணத்தோட வாசனையோட இருக்கும்போது அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம், பிரம்மாஜி. ஸ்தூல உடலோட இருக்கும்போது, ஸ்தூல மனதோட இருக்கும்போது அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம், விராட். இப்ப அந்த விராடு சொரூபம் தான் எங்கும் வியாபித்திருக்கு. அப்போ படைப்பு என்பது பிரம்மனும் மூல பிரகிருதியும் மட்டும்தான் இருக்கு. பிரம்மனும் மூல பிரகிருதி மட்டும்தான் இருக்கு. இந்த மூணு இல்லை. ஈஸ்வரன் இல்லை, பிரம்மாஜி இல்லை, விராட் இல்லை. ஆனா இப்ப என்ன எடுத்து இந்த ரெண்டும் நம்மால புரிந்து கொள்ளப்பட முடியாததுனால, மூல பிரகிருதியும் பிரம்மனையும் புரிந்து கொள்ள முடியாததுனால, இது இது நம்முடைய அறிவு கண்ணுக்கே வராததுனால இந்த மூன்றும் சத்தியம்னு ஏத்துக்கிறோம், இந்த மூன்றும் உண்மைன்னு ஏத்துக்கிறோம். அந்த மூன்றிலும் நாம எதை உண்மைன்னு ஏத்துக்கிறோம்? இந்த விராட ஸ்தூல உலகம் உண்மைன்னு ஏத்துக்கிறோம். சூக்ஷ்ம உலகத்துக்கு கூட நம்ம வர தயாரா இல்லை, காரண உலகத்துக்கு கூட வர தயாரா இல்லை, ஈஸ்வர நிலைக்கு கூட வர தயாரா இல்லை, பிரம்மாஜி கூட வர தயாரா இல்லை. இந்த நிலையில நாம் இருக்கோம். ஸ்தூல நிலையிலேயே நான் இருக்கிறேன். ஸ்தூல நிலையிலே நான் இருக்கின்ற வரை எதை நான் பிரம்மனாக பாவிப்பேன்? ஸ்தூல நிலையில இருக்கிற வரைக்கும் எது எனக்கு கடவுளாக தெரிகிறது அப்படின்னா, இதம் தேகம், இதம் சரீரம். இந்த சரீரம் தான் எனக்கு தெய்வம். இந்த சரீரத்துக்கு மேல நாம சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கிறது, காரண சரீரம்னு ஒண்ணு இருக்கிறது. அதற்கு மேலே ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல சரீரம், சமஷ்டி,
சூக்ஷ்ம பிரபஞ்சம் சூக்ஷ்ம சரீரம் சமஷ்டி, காரண பிரபஞ்சம் காரண சரீரம் சமஷ்டி, ஈஸ்வரன் மாயா அதன் பிறகு மூல பிரகிருதி பிரம்மன் இத்தனை பேர் இருக்காருங்கிற அறிவே நமக்கு இல்லாத போது நான் இந்த தேகம், நான் தான் இந்த தேகம்ங்கிற அந்த பாவம் வந்துருது அப்படின்னா, இதம் ஷரீரம் கவுந்தேயா, இந்த சரீரம் நான் தான் இந்த சரீரம்ங்கிற எண்ணம் வந்துட்டா, அப்ப இந்த சரீரத்தை தொடர்ந்து அத்தனை விதமான தோஷங்களும் வருகிறது. அதுல முக்கியமான தோஷம் என்ன? பயம். அதனால்தான் கம்சன் பார்க்க போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்திலே பார்க்க போறோம், பயம் பயம் நிறைந்தவனாக இருக்கிறான். எதை கண்டு பயம்? ஸ்தூல சரீரத்தை கண்டு பயந்தவனாய், தான் இறக்கப் போகிறோம் என்பதை குறித்து பயந்தவனாய், இந்த சரீரத்துக்கு இறப்பு வரப்போகிறதே என்று பயந்தவனாய். நல்ல வேளை நாம நம்ம சரீரத்தை குறித்து சிந்திக்கிறோம், ஆனா அவன் இந்த சரீரத்தை குறித்து சிந்திக்காமல் இந்த சரீர யாரால் மரணம் ஏற்படுமோ அவரை குறித்து சிந்திக்கிறான். ஏன்னா இங்க என்ன சொல்லிட்டு போயிட்டா, 8வது குழந்தை தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையானது உன்னை அழிக்கும். அந்த 8வது குழந்தை யாரு? அபரா பிரகிருதியில 8வதாக இருக்கக்கூடிய குழந்தை அகங்காரம். இந்த அகங்காரம் தான் உன்னை அழிக்கும். இப்ப இந்த அகங்காரம் எதோட எல்லாம் வியாபித்திருக்கிறது? இப்போ பிரம்மன் தான் ஈஸ்வரனாக விராடாக ஹிரண்ய கர்ப்பனாக விராடாக வரார்னா, இப்ப அதே ஈஸ்வரன் என்னோட காரண சரீரத்துல வரும்போது அந்தர்யாமியாக வருகிறார். அதே ஹிரண்ய கர்ப்பன் அல்லது பிரம்மாஜி என்னுடைய கரணத்திலே வருகின்ற நேரத்திலே தைஜசனாக வருகிறார். அதே விராட் புருஷனான என்னுடைய ஸ்தூல சரீரத்திலே வருகின்ற நேரத்திலே விஸ்வனாக வருகிறார். இப்போ இந்த அகங்காரமானது பஞ்சபூதத்தோட தன்னை இணைத்துக் கொள்ளும் போது தன்னை ஸ்தூல சரீர அபிமானியாக நினைக்கிறது. அகங்காரியானது தன்னை சூக்ஷ்ம சரீரத்தில் இணைத்துக் கொள்கின்ற நேரத்திலே உணர்வுடன் கூடியவனாக அபிமானம் கொள்கிறது. அகங்காரியானவன் புத்தியுடன் தன்னை இணைத்துக் கொள்கின்ற நேரத்திலே தன்னை படித்தவன், மேதாவித்தன்மை உடையவன் என்று அபிமானம் கொள்கிறது. அப்ப இங்க பூமிராப்போ நலோ வாயு கம் மனஹா புத்திஹி, கம் மனஹா புத்திஹி ஏவச்ச அகங்கார இதீயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அழிவு என்பது நிச்சயம். யாரால்? இந்த அகங்காரத்தால். அகங்காரம் என்ன செய்கிறது? உண்மையான பரமாத்மாவிடத்திலிருந்தும் மூல பிரகிருதி இடத்திலிருந்தும் ஈஸ்வரனிடத்திலும் இருந்தும் ஹிரண்ய கர்ப்பனிடத்திலிருந்தும் விராட் ரூபத்திலிருந்தும் என்னை பிரிக்கிறது. நான் இவையிலிருந்து வேறானவன் என்று என்னை பிரிக்கிறது. நான் ஒரு தனித்த ஜீவன், எனக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கும் படைத்தவனுக்கும் இடையிலே எந்த உறவும் இல்லை. இந்த அறியாமை, இந்த எண்ணம் தான்
நம்மை எப்படியாவது காப்பாற்றிக் கொண்டு விட வேண்டும். இந்த உலகத்திடத்தில் நம்மை காப்பாற்றிக் கொண்டு விட வேண்டும், மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொண்டு விட வேண்டும், எப்படியாவது நான் உயிர் வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணமானது வருவதற்கு காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? இந்த மேலே சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய அறியாமை, என்னை பற்றின அறியாமை, உலகம் ஒன்று தோன்றியிருப்பதாக நினைத்தல், அதுடனிருந்து என்னை வேறுபடுத்துதல், மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூல பிரகிருதி பிரம்மன், ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன், விராட், இதிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்ளுதல், வேறுபடுத்தி பார்த்தல், அதனுடைய வெளிப்பாடுதான் நமக்கு மரண பயம். அதனுடைய வெளிப்பாடுதான் அகங்காரம். இந்த அகங்காரமே நம்மை கொல்லும். இந்த அகங்காரத்தினால்தான் நமக்கு அழிவே தவிர வேற யாராலும். இந்த 8வது குழந்தையா இருப்பது யாரு? அகங்காரம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதுவரை இந்த அகங்காரமானது இந்த 3 இடத்திலும் அபிமானம் கொண்டு வாழ்கிறதோ அதுவரைக்கும் ஜீவனுக்கு மரண பயம் போவதற்கு வாய்ப்பே இல்லை. பக்தியும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மோட்சத்தை பற்றி சிந்திப்பதற்கும் இவனுக்கு நேரமும் இருக்காது, விருப்பமும் இருக்காது, நாட்டமும் இருக்காது. இந்த 8வது குழந்தையை தேடு கண்டுபிடித்து, ஆனால் தான் எவ்வளவு அழகான ஒரு ரகசியமான செய்தியை சொல்லிட்டார் பாருங்கள். 800 யாவும் இறைவுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பர, ஈசனர்க்கு பூசனை உந்தி பர. எவ்வளவு பெரிய ரகசியமான, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிட்டார் ரமண மகரிஷி. 800 யாவும் இறைவுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பர, ஈசனர்க்கு பூசனை உந்தி பர. ஈசனுக்கு செய்யக்கூடிய பூஜை நான் என்னடா? மணி அடிக்கிறதா, கற்பூரம் காட்டுறதா, முணுமுணுத்தலா, ஆடுதலா, பாடுதலா? என்னது ஈசனுக்கு பூசனை? 800 யாவும் இறைவுருவாம் என எண்ணி வழிபடல். எண்ணுங்கிற எண்ணி வழிபாடு செய். எதை எண்ணணுமா? என் உரு யாவும், 8 உருவங்கள் யாவும். 8 உருவம்னா எது? பஞ்சபூதங்கள் 5, பூமி ராபோ நலோ வாயு கம் மனஹா புத்திஹி 7, அகங்காரம் 8. நிறைய இடங்கள்ல இந்த மனம் புத்தியை பத்தி சொல்லும் போது சூரியன் சந்திரன் சொல்லிடுவார்கள். சந்திரனானவன் மனதுக்கும் சூரியனானவன் புத்திக்கும் கடைசியில அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த 8ம் சேர்ந்ததுதான் இறைவனுடைய உருவங்களாக இருக்கிறது. 8 உருவமாக இறைவன் நிறைந்திருக்கிறான். இதுல நான் எங்கிருந்து வந்தேன்? என்னுடையது என்பது எங்கிருந்து வந்தது? ரயில் பிரயாணத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால், ரயில் நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கையும் நமக்கு சொந்தம் கிடையாது. எந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கோ அதுவும் நமக்கு சொந்தம் கிடையாது.
ரயில் பிரயாணம், ரயிலை யார் இயக்குகிறாரோ அவர் கையில் இருக்கு. அவரை யார் இயக்குகிறாரோ அந்த அரசாங்கத்து கையில் இருக்கு. நான் ஒரு ரயில் பயணி, அவ்வளவுதான். ரயில் பிரயாணம் செய்ய வந்திருக்கேன். எனக்கு என்ன அதிகாரம் இருக்குடான்னா, பிரயாணம் செய்யலாம். அங்க இருக்கக்கூடிய எந்த பொருளையும் உரிமை கொண்டாடுவதற்கு அதிகாரம் இல்லை, குறை சொல்வதற்கும் அதிகாரம் இல்லை, கூத்தாடுவதற்கும் அதிகாரம் இல்லை, என் விருப்பத்துக்கேற்ப நடந்து கொள்வதற்கும் அதிகாரம் இல்லை. என்னுடைய இருக்கையை நான் மாற்றிக்கொள்ளலாமா என்றால் அதற்கும் அதிகாரம் இல்லை. எனக்கு கொடுக்கப்படுகிறது, நான் வாங்கி வந்திருக்கிறேன். இந்த ரயில் பிரயாணத்துல எல்லோரோடும் சேர்ந்து நான் அந்த ரயில்ல பிரயாணம் செய்கிறேன். நான் ஒரு பிரயாணி. நான் யாரை விட்டும் வேறானவன் அல்ல. அந்த 2000 பேர் அந்த ரயில்ல பிரயாணம் செய்கிறார் என்றால் அவர்களில் நானும் ஒருவன். நான் அவர்களை விட்டு வேறானவன் அல்ல, என்னை விட்டு அவர்களும் வேறான. எல்லாரையும் தூக்கி கொண்டு போவது யாரு? ஒரே என்ஜின் தான். இந்த உலக யாத்திரையில இந்த தேகம் மட்டுமல்ல, எண்ணிலடங்கா தேகங்கள் அத்தனையும் இறைவனுடைய தேகங்கள். அதிலிருந்து எவ்வகையிலும் நான் வேறானவன் அல்ல, என்னை விட்டும் அவைகள் வேறானவைகள் அல்ல. பின்ன இந்த தேகத்திலே நான் யாத்திரை செய்ய வந்திருக்கிறேனே எதற்காக? இந்த தேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி எனக்கு ஒரு இருக்கை கொடுக்கப்படுகிறதோ அதே போல இந்த தேகமானது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்கு? கூத்தாடுவதற்கு அல்ல, அழிப்பதற்கு அல்ல, என் விருப்பத்துக்கு ஏற்ப நடந்து கொள்வதற்கு அல்ல, ஒன்றிடத்தில் என்னை வேறுபடுத்திக் கொள்வதற்கு அல்ல. என்னுடைய இந்த யாத்திரை இறுதியாக இருக்கக்கூடிய இலக்கை அடைவதற்காக எனக்கு ஒரு இருக்கையானது, தேகம்ங்கிற இருக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஏன் இந்த இருக்கை கொடுத்தாய்? அது நான் முடிவு பண்றதில்லை, அந்த அதிகாரி முடிவு செய்கிறான். அதே போல எனக்கு ஏன் தேகத்தை கொடுத்தாய்ன்னு கேட்டா அது நான் முடிவு பண்ணதில்லை, என்னுடைய கர்ம வாசனை முடிவு செய்தது. எனக்கு ஏன் இந்த இடம் கொடுத்தாய்? அதுவும் நான் முடிவு பண்றது, என்னுடைய கர்ம வாசனை முடிவு செய்தது. இவர்கள் பக்கத்துல ஏன் என்னை உட்கார வைத்தாய்? அதுவும் நான் முடிவு பண்ணல, என்னுடைய ஏன் இவர்கள்லாம் பிரயாணம் செய்கிறார்கள்? அது நான் முடிவு பண்ணல, என்னுடைய கர்ம வாசனை முடிவு செய்கிறது. என்னுடைய வேலை என்ன? யார் என் கூட வருகிறார்கள், யார் என் முன்னாடி போனார்கள், யார் என் பின்னாடி வருகிறார்கள், நான் என்னுடைய பிரயாணத்தை தொடர்கிறேனா இல்லையா, இலக்கை நோக்கி போகிறேனா இல்லையா, ஒன்றாக அந்த இலக்குடன் கலப்பதற்கு நான் விருப்பமுடையவனா இல்லையா, அவ்வளவுதானே தவிர மற்ற எதுவும் எனக்கு சிந்தனை இல்லை. அப்படி சிந்திப்பதற்கு காரணம் என்ன? இந்த அகங்காரம். இந்த அகங்காரம் எதுவரைக்கும் இந்த அஷ்டமூர்த்தியார்களுடைய தேகத்தில் இருக்கிறதோ அதுவரை இந்த தேகி, இந்த அகங்காரி, இந்த அகங்காரத்தினாலேயே அழிவான். எவ்வளவு பெரிய செய்தியை போற போக்குல சொல்லிட்டு போறார். அகங்காரத்தினாலே அழிவு என்றால் இந்த அகங்காரத்தினால அழிவு என்ன ஆகும்? என்னை மீண்டும் ஒரு தேகத்தை எடுக்க வைக்கும். அது எந்த தேகமோ தெரியாது.
அகங்காரம் சாத்வீகமாக இருந்தால் தேவலோக தேவ சரீரத்துக்கு போய் அங்கே போய் மறுபடியும் நான் அவஸ்தைப்படணும். அகங்காரமானது ராஜசீகமாக இருந்தால் இந்த லோகத்துக்கு வந்தாகணும். அகங்காரமானது தாமசிகமாக இருந்தால் நான் மரம் செடி கொடிகள் போன்றக்கூடிய விலங்குகள் போன்றிருக்கக்கூடிய லோகத்துக்கு போயாகணும். இருக்கட்டுமே, பரவாயில்ல, மரம் செடி கொடிகளோட கொஞ்சம் மனிதன் நல்லனா தான் இருக்க இருந்து போறமேடான்னா, அகங்காரம் இருக்கிற வரைக்கும் இந்த மனித சரீரமானது கீழும் மேலும் கீழும் மேலும் மேலும் கீழும் அந்தரத்திலும் இந்த பூலோகமான அந்தரலோகம் இதுல சுற்றி கொண்டே இருக்க வேண்டியதான். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரி. அதனால்தான் பதஞ்சலி முனிவர் பஞ்ச கிளேஷாணி அப்படின்னு சொல்றதுல 5வது கிளேஷமா எதை வச்சிருக்காருன்னா அபினிவேஷான்னு வச்சிருக்காரு. ரொம்ப வித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷா. இந்த அபினிவேஷம் என்பது என்னடான்னா பயம், பந்தம். அவர் பெரிய ஆராய்ச்சி பண்ணி இந்த சப்தத்தை எழுப்புறார். அபினிவேஷா, பயம், பந்தம். நம்மையும் அறியாமல் நம் எல்லோரிடத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அச்ச உணர்வு கண்ணுக்கு தெரியாமல் இருந்து அதுதான் இயக்கிக் கொண்டிருக்கு நம்ம எல்லாரும். எல்லாரையும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் இயக்குவது யாருன்னா அந்த அச்ச உணர்வு. அது எப்படி இந்த அச்ச உணர்வு இருக்குன்னு தெரியும்டான்னா, இப்ப வீட்டுல நாம இருக்கோம் வைத்துக் கொள்ளுங்களேன், நாம மட்டும்தான் இருக்கோம் வீட்டுல, வேற யாரும் இல்லை. நாம அச்ச உணர்வு இல்லாமல் இருக்கலாம் அல்லவா? வெளியிலையும் யாரும் இல்லை, வெளியிலிருந்தும் எந்த சப்தமும் வரல, எந்த பயத்துக்கு எந்த காரணமும் இல்லை. இப்ப நம்முடைய வீட்டுல நாம் உபயோகப்படுத்தக்கூடியதோ ஒரு பொருளானது கீழே விழுகிறது. ஆனா அது விழுந்தது நம்ம கண் முன்னாடி தெரியல. அந்த விழுந்த அந்த பொருள் ஏற்படுத்திய சப்தம் இருக்கே, அது நமக்கு உள்ளே ஒரு அச்ச உணர்வை கொண்டு வருகிறது. நீங்கள் உணர்ந்திருப்பீர்களா தெரியும். இப்ப அந்த சப்தம் ஏற்படுத்திய அந்த உணர்வு திரும்ப திரும்பி திரும்பி பார்க்கிறோம். அந்த அரை முழுக்க பார்க்கிறோம். நம்ம கண்ணுக்கு எந்த ஒரு பொருளுமே தெரியல. அது மறைவாக விழுந்து ஒரு சப்தத்தை எழுப்பியிருக்கு. நமக்கு உடனடியாக ஒரு அச்ச உணர்வு. உடனே என்ன பண்றோம்? கதவை திறந்து வெளியே யாராவது வந்திருக்கிறாங்க, ஜன்னலை திறந்து பார்க்க, கதவு திறந்து பார்க்க, ஒரு 5 நிமிஷம் வெளியில நின்று யாராவது வந்து விட்டு போயிருக்கிறார்களா பார்த்து விட்டு. எல்லாத்துக்கும் காரணம் அச்ச உணர்வு. நான் மட்டும்தானே இருக்கிறேன் என்னுடைய வீட்டுல, வேறு யாரும் இல்லையே, எனக்கு ஏன் அச்ச உணர்வு வரணும்? நான் என்னுடன் இல்லை, நான் எனக்கு வேறான பொருளுடன் நான் என்று எண்ணி இருப்பதனால அந்த வேறான பொருள் எவ்வகையிலும் பாதிப்படையக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால உண்டான எண்ணம் தான் பயம். ஐயோ, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே, நீங்க வாட்டில் உங்களுடைய பாஷையில பேசினா இப்படிதான். நான் மட்டும் இருந்தால் பய உணர்வு கிடையாது. நம்ம வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன், என்னுடைய அறையில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனா நான் மட்டும் இருக்கும்போது எனக்கு ஏன் அச்ச உணர்வு வந்தது? நான் மட்டும் இல்லை, என்னுடன் வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கு நினைக்கிறதுனால அச்ச உணர்வு. என்னுடன் யார் இருக்க? யாருமே இல்லையே, நான் மட்டும்தான் இல்லை. நான் மட்டும் இருந்தால் அபயம். என்னுடன் ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறதுனாலதான் அச்ச உணர்வே.
என்னுடன் யார் இருக்கா? என்னுடன் வேறான ஒரு பொருள் என்னுடன் இருப்பதாக நினைப்பதனால அந்த பொருளை நான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், அந்த பொருளுக்கு எந்த தோஷம் வந்துவிடக்கூடாது நினைக்கிறதுனால உண்டான எண்ணம் தான் அச்சம். இப்ப அடுத்த கேள்வி, என்னுடன் யார் இருக்காடானா? என்னுடன் ஸ்தூல சரீரம் காரியம் இருப்பதாக நினைக்கிறேன், கரணம் இருப்பதாக நினைக்கிறேன், வாசனையுடன் கூடிய கர்த்தா இருப்பதாக நினைக்கிறேன், அகங்காரி இருப்பதாக நினைக்கிறேன். இந்த மூன்று பேரும் என்னை விட்டு வேறானவராக இருப்பதாக நினைப்பதனாலே இந்த மூன்று பேருக்கும் எவ்வகையிலும் எந்த காயமும் வந்துவிடக்கூடாது, எந்த அழிவும் வந்துவிடக்கூடாது, எந்த குறைபாடும் வந்துவிடக்கூடாது. இவர்கள் மூன்று பேரும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். காரணம், இந்த மூன்று பேர் தான் நான் அப்படின்னு நினைக்கிறதுனால உண்டான தோஷம் அச்ச உணர்வாக மாறி ஒரு சிறு சப்தம், ஒரு காகிதம் கீழே விழுந்திருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு பாருங்கள். காரணம் என்ன? இந்த மூன்றையும் வாசனாரூபமாக கர்த்தா நான் தான், மனமாக இருக்கக்கூடிய எண்ண ரூபமாக இருக்கக்கூடிய கரணம் மனம்தான் நான், பஞ்சபூதங்களாக ஸ்தூல பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய மலம் நிறைந்திருக்கக்கூடிய சரீரம் தான் நான் அப்படின்னு நினைக்கிறதுனால உண்டான வெளிப்பாடு. என்னை இந்த வஸ்துவிடத்திலிருந்து வேறாக பாவித்ததுனாலும் எனக்கு சொந்தமானவை இவைன்னு நினைக்கிறதுனாலும் நான் தான் இது நினைக்கிறதுனாலும் உண்டான நிலை. இவைகளை கண்டு இந்த அகங்காரிக்கு பயம். அதனாலேயே நமக்கு அழிவே தவிர வேற யாராலும் அழிவு அல்ல. அப்ப நம்முடைய அழிவு நிச்சயம் எட்டாவது ரூபமாக இருக்கக்கூடிய அகங்காரத்தால் நிச்சயமாக உண்டு. ரமண மகர்ஷி என்ன சொல்லிட்டார்? எண்ணூறு யாவும், இந்த 8 உருவங்கள், பஞ்சபூதம், மனது, புத்தி, அகங்காரம், இந்த 8 உருவங்களும் இறை உருவாம் என இறைவனுடைய உருவம்தான் என்று எண்ணி. இப்போ இந்த பயம் என்னை விட்டு போகணும். என்ன பண்ணுவது? இந்த 8 உருவங்கள் எங்கிட்டே இருக்கு. இந்த 8 உருவங்களால் ஆனதுதான் பரமாத்மா. இந்த 8 உருவங்களால் ஆனதுதான் பிரபஞ்சம். இந்த 8 உருவங்களால் ஆனதுதான் 14 லோகமும். இந்த 8 உருவங்களையும் என்ன செய்யணுமாம்? இறை உருவாம் என இறைவனுடைய உருவம்தான் இவைகள் அனைத்தும். இறைவனை விட்டு இவைகள் வேறானவை அல்ல என்று எண்ணினால் அதுதான் உண்மையான வழிபாடு. அந்த வழிபாட்டை செய்தவன் தான் கம்சன். நாம கல்லை வழிபாடு செய்யறோம், கடவுள் வழிபாடு செய்யல. ஒரு போட்டோவை வழிபாடு செய்யறோம், கடவுளை வழிபாடு செய்யல. எப்பொழுது நான் கடவுளை ஆராதிக்கிறேனோ அப்போ அந்த ஆராதிக்கக்கூடிய நானும் அதிலே ஒருவன், நானும் அதை விட்டு வேறானவன் அல்ல. இப்ப இங்க 8வது குழந்தை உனக்கு கட்டாயம் மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த 8வது பொருளை அழித்தால் அபயம். எட்டாவது குழந்தை அழித்து விட்டால் அபயம். 8வது குழந்தை எப்படி அழிப்பது? இப்ப நான் நேரடியா அந்த சப்ஜெக்ட் இவ்வளவு டீப்பா போனதுனால கம்சனுடைய பாவத்துக்கே வந்துடுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது. அது 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 அப்புறம் பார்ப்போம். இங்க இந்த 8வது குழந்தையை அழித்தல், 8வது குழந்தையானது
உன்னை அழிக்கும் என்று சொல்லும் போது உறுதியாகிவிட்டது. இந்த 8வது குழந்தையால்தான் அழிவு, வேற யாராலும் அழிவு கிடையாது. அப்போ எந்த பொருளிடத்திலிருந்து எனக்கு அழிவு வரும் தெரிஞ்சாச்சு. அகங்காரத்திலிருந்து தான் அழிவு. இந்த அகங்காரமானது இந்த 8 பொருளாக இருக்கின்ற இறை தத்துவத்திடத்திலும் இருந்தும் இந்த 8க்கும் வேறானவனாக இருக்கக்கூடிய எந்த குணதோஷமும் இல்லாத பரமாத்மாவிடத்திலிருந்து தன்னை வேறாக பாவிப்பதனால்தான் இந்த மரண பயமே என்றால், அந்த மரணத்திலிருந்து தன்னை வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் கம்சன். என்ன நடந்ததாம்? தன்னை அந்த 8வது குழந்தை இடத்திலிருந்து காப்பாற்றி ஆக வேண்டும். என்ன செய்கிறானாம்? ஆசீன சம்விஷம் சம்விஷம் ஸ்திஷ்டன் புஞ்சான பரியடன்மகி சிந்தயானோ ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜகத். முடிந்தால் இந்த பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளர்த்துக் கொள்ளலாம். கம்சனை போன்ற ஒரு அருமையான பாவம். என்னுடைய அகங்காரம்தான் என்னுடைய மரணத்துக்கு காரணம் என்றால் இந்த அகங்காரத்தை போக்க என்னதான் வழி? இந்த ஒரே ஒரு பாடல் போதும். ஆசீன சம்விஷன் திஷ்டன் புஞ்சான பரியடன்மகி சிந்தயானோ ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜகத். ஒரே ஒரு சொல்லுல எல்லா கேள்விக்கும் விடையை கொடுத்துட்டார். மொத்த வேதாந்தத்துக்கும் மொத்த பக்தியினுடைய சாரத்துக்கும் இந்த ஒரே ஒரு சொல்ல எடுத்து 8வது குழந்தைன்னு சொல்லிட்டால் அல்லவா, அசரீரி வாக்கானது 8வது குழந்தை. அந்த 8வது குழந்தை எனக்கு அழிவுன்னு வரும்போது அகங்காரம் தான் இந்த 8வது குழந்தை என்றால் இந்த அகங்காரத்தை நான் என்ன செய்வது? அகங்காரமே போனா போகிறதாடானா? அவ்வளவு சுலபத்திலே இந்த அகங்காரம் போவது இல்லை. ஏன்னா அது இந்த 3க்குள்ளேயே சுற்றி வருகிறது. வாசனாவுடனும் கரணத்துடனும் காரியத்துடனுமே சுத்தி ரவுண்ட் அடிச்சு அதற்கு ஏற்ப தன்னை விதவிதமான பிறவிகளால் ஜோடனை பண்ணி கொண்டு புதிய புதிய வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வதைப் போல புதிய புதிய தேகத்துக்குள்ளே போய்விட்டு வருகிறோம். வாசாம்ச ஜீர்ணாணி யதா விகாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி. இப்ப இந்த கம்சன் எவ்வளவு பெரிய பக்தன்! இந்த அகங்காரம் தான் தனக்கு இறப்பு, அகங்காரத்தினாலே தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்து கொண்டவன் தன்னுடைய அகங்காரத்தை கொண்டு எந்த காரியத்தையும் செய்யலையாம். ஒரே ஒரு காரியத்தை தவிர. என்ன செய்கிறானாம்? ஹிருஷிகேஷம் சிந்தயானஹா. ஹிருஷிகேஷம் சிந்தயானஹா. இது முதல் முக்கியமான விஷயம். பரமாத்மாவை சதா சர்வ காலமும் நினைத்துக் கொண்டே வாழ்கிறான். நாங்களும் அதான் நினைக்கிறோம். என்ன பெரிய விஷயமா? ஏதோ கம்சன் பெரிய பண்ணிட்டார் போல, நாங்களும் அதான் பண்றோம். நாங்களும் கிருஷ்ணன் நினைச்சுட்டே இருக்கும். பெரிய விஷயமாடானா? ஹிருஷிகேஷம் சிந்தயானா. இது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நாங்களும் அப்படி நினைக்கிறோம். நம்ம வந்து ஒரு அகங்காரம் முன்னாடி வந்துடும். அடுத்துதான் முக்கியமானது. ஜகத் தன்மயம் அபஷ்யத். உலகத்தையே
எந்த உலகமானது தனக்கு வேறானதாக தெரிகிறதோ, எந்த உலகத்தை விட்டு தான் வேறானவனாக பாவிக்கின்றானோ, எந்த உலகமானது இத்தனை காலங்கள் தனக்கு இன்பத்தை கொடுத்ததாக, துன்பத்தை கொடுத்ததாக, மோகம் அடைய வைத்ததாக, சோகமடைய வைத்ததாக நினைத்தானோ, அந்த உலகத்தை, தனக்கு அந்நியமாக இருப்பதாக நினைத்த உலகத்தை இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உதாரணம் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருக்கிறதுனாலதான் அச்ச உணர்வுன்னு. இப்ப என்ன பொறுத்த மட்டும் எது ஜெகத்து? என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நான் எனக்கு அந்நியமா யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு பயம் வராது. ஆனா எனக்கு அந்நியமா ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் பயம்னு பார்த்தோம். வாசனாரூபமாக கர்த்தா, அந்தக்கரணம், காரியம், இது எனக்கு அந்நியமாக இருக்கு நினைச்சாச்சினாலே அதுதான் என்னுடைய ஜகத், என்னுடைய உலகம், எனக்கு வேறாக இருக்கின்ற உலகம். என்றைக்குமே அந்த ஜகத்தை என்னுடையதாக நான் பாவிப்பது இல்லை, நானாக பாவிப்பது இல்லை. எனக்கு அந்நியமானதாகத்தான் அதை நான் பாவிப்பேன். இந்த பாவம் நம்மிடத்துல இருக்கிறதுனால தான் வெளி உலகத்தையும் நம்மால் ஐக்கியப்படுத்தி பார்க்க முடியவில்லை, வேறானதாகவே பார்க்கிறோம். இருந்து போட்டுமே. அதனால இப்ப என்ன வந்தது உங்களுக்கு? வேறானதா பார்த்துட்டு போறோம். இப்ப என்ன வந்தது உங்களுக்கு? எதுவரைக்கும் என்னை விட்டு வேறானதாக பார்க்கிறேனோ அதுவரைக்கும் என்னிடத்திலிருந்து தவிர்க்க முடியாதவை மோகம், சோகம், பயம், பந்தம், சிந்தா, கவலை, விருப்பு வெறுப்பு, மரணம், ஜனனம், இதெல்லாம் தவிர்க்க முடியாத தோஷங்கள். இங்க கம்சன் என்ன பண்ணுகிறான்? அசரீரி வாக்கானது நல்ல செய்தியை கொடுத்து போய்விட்டது. அவனை பொறுத்த மட்டும் நமக்கு அதை கேட்ட உடனேயே பயம். 8வது குழந்தையால் இழக்க போகிறீனா? இப்ப என்ன பண்ணலாம்? குழந்தையே இல்லாமல் ஆக்கிட்டா நல்லா இருக்கும். குழந்தையே பத்துக்க வேண்டாம். குழந்தையால்தான் இறப்பு. அந்நியமான ஒரு பொருளால் இறப்பு என்று நினைத்தால் நம்மளை போல ஒரு மூடர்கள் யார்? என்ன சொல்லுவது? பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் ரொம்ப அழகான சொல்ல பயன்படுத்துறார். பிறந்து இளைத்தேன், என்னாலதான் அது வந்ததுங்கிறார். நானே தான் காரணம். பிறந்து பிறந்து இறந்து, பிறந்து இறந்து, பிறந்து இளைத்தேன். போரின் முடிவு வந்து விட்டது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடூற்றி. அதனால்தான் இந்த சுழற்சியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான ஒரு பாவத்தை இங்கே கம்சன் வைத்துக் கொண்டிருக்கிறான். என்னது? ஜகத் தன்மயஹா. ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தையே நாரத மகர்ஷி தன்னுடைய பக்தி சூத்திரத்துல பயன்படுத்துறார். தன்மயஹா, தன்னிஷ்டாஹா, தன்மயஹா. உலகம் அனைத்தையும் தத்மயம். தத் என்றால் தத் பரமாத்மா. அந்த பரமாத்மா மயமாகவே அபஷ்யத் பார்க்கிறானா. எப்படி? சாயங்காலம் பாருங்கள், ரொம்ப அழகான இடம், நிறைய சிந்திக்க தூண்டக்கூடிய இடம், நமக்கு அழகான பயத்திலிருந்தும் அகங்காரத்திலிருந்தும் வெளியில வருவதற்கு உண்டான அழகான சாதனம். பாருங்கள், சாயங்காலம் பார்ப்போம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.